ரோஹித் சர்மா, கோலி, அஸ்வின் மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் இல்லாம இங்கிலாந்துக்கு போயிருக்காங்க இந்தியன் டீம். கமர்ஷியலா இது ஒரு பெரிய அடியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்தியாவுக்கு. பட் ஸ்போர்ட்ஸ் வந்து கமர்ஷியலை மட்டுமே வச்சு நகரது இல்லை, டீமுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் நகரும் போது டீமோட பெர்ஃபார்ம் எப்படி இம்பாக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? என்ன கேட்டீங்கன்னா வந்து இங்க இருந்து மினிமம் ஒரு 2-3 சீரீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பட் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா செட் ஆகுறதுக்கு? ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆடியன்ஸோட மைண்ட் செட்ல இருந்தே வரேன். ஆஸ் அன் ஆடியன்ஸ் நம்ம வந்து இந்தியன் கிரிக்கெட்டை ஸ்போர்ட்ஸா பார்க்காம கமர்ஷியல் எலிமெண்டா தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது அந்த மாதிரி தான் பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஸ்டார் பிளேயர்ஸ் எடுத்து தான் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஐபிஎல் எடுத்துக்கிறேனே, ஐபிஎல்ல ஆர்சிபியில கோலி இருக்கிறதுனால இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, சென்னையில தோனி இருக்கிறதுனால இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ பிளேயர்ஸ் டிபெண்ட் பண்ணி தான் இங்க எல்லாரோட பிரான்சைஸியும் இருக்கு, அந்த நேம்ஸும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ இந்தியாலேயும் அது எக்ஸப்ஷன் கிடையாது. பட் இப்போ கோலி ரோஹித் இல்லாம அடுத்த செட் ஆஃப் பிளேயர்ஸ் கூட போகும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும், செட் ஆகும். மேபி அந்த பிளேயர்ஸ்க்கே செட் ஆகணும், அந்த ஸ்குவாட் எப்படி இருக்கணும், அந்த பிளேயிங் லெவன் எப்படி இருக்கணும், எப்படி அவங்க வின்னிங் பாத்துக்கு வரணும் அப்படின்ற நிறைய ஸ்ட்ராட்டஜி, நிறைய திங்கிங், டிஸ்கஷன்ஸ் அவங்களுக்குள்ள போகணும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்டாவே நம்ம இங்கிலாந்துக்கு போறது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க போய் நம்ம க்ரூம் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் எங்க போனாலும் நம்ம அடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம பிளேயர்ஸ்க்கு வந்துடும். கில்லுக்கும் அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஆஸ் அ நியூ கேப்டன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் அ நியூ திங், இட்ஸ் அ குட் திங். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ கமர்ஷியல் எலிமெண்ட் நீங்க சொல்லிட்டீங்க. டீம் வைஸ் பாத்தீங்கன்னா வந்து ரோஹித் சர்மா டு சர்டன் எக்ஸ்டென்ட் 2 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு கீயா இருந்திருக்காரு. பட் விராட் அண்ட் அஸ்வின் பாத்தீங்கன்னா கடந்த 10 வருஷமா இந்தியன் டெஸ்ட் டீமோட பேக் போனே இவங்க தான். பவுலிங் தேவை அப்படின்னா அஸ்வின், பேட்டிங்ல தேவை அப்படின்னா விராட் கோலி அப்படின்னும் போது கூட சப்போர்ட்டிங்கா உங்களுக்கு உசாரா எல்லாம் இருந்தாங்க. பட் இவங்க யாருமே இல்லாம போயிருக்காங்கன்னா இட் வில் டெஃபினெட்லி பி எ ஸ்ட்ரகிள். பட் இதே தான் இங்கிலாண்டும் பண்ணாங்க. இங்கிலாந்து வந்து அந்த பேஸ்பால் அப்ரோச் எடுக்கும் போது எல்லாமே புது பிளேயர்ஸ். அவங்க கிட்ட இருந்தது 2 மெயின் பிளேயர்ஸ், ஜோ ரூட் மற்றும் பென் ஸ்டோக்ஸ். இவங்களை சுத்தி யங் பிளேயர்ஸ் தான் பில்ட் பண்ணாங்க. டெஸ்ட் மேட்ச் அவங்க ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து பட் அவங்க குவாலிஃபை ஆகல ஃபைனல்ஸுக்கு. இது வரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் ஃபைனல்ஸ் அவங்க குவாலிஃபை ஆனதே கிடையாது. பட் அவங்களுடைய கேம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு, பாக்குற வியூவர்ஷிப் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கு. இந்தியாவுமே எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். இப்ப இந்த ஸ்குவாடை வச்சு டப்புன்னு அவங்க வேர்ல்டு டெஸ்ட் குவாலிஃபை ஆவாங்கன்ற எதிர்பார்ப்பு அட்லீஸ்ட் எனக்கு இல்லை. ஏன்னா வந்து பிராக்டிகலா சொல்லணும்னா டெஸ்ட் மேட்ச்ல எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. இந்த டீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. கபீரோடைய நாலேஜ் மட்டும் தான் ஷேர் ஆகும் மீதி இருக்க பிளேயர்ஸுக்கு. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் எத்தனை பேர் இங்கிலாந்து டூர் ஆடி இருக்காங்கன்றதே எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா பாதி பேர் இங்கிலாந்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் போறாங்க அப்படின்னும் போது இட் வில் பி a tough series நினைக்கிறேன். இது மட்டுமே இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பே இந்தியா கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பட் வந்து இது ஒரு நெசசரி ஸ்டெப் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு நாளைக்கு நடக்க வேண்டிய விஷயம் தான். பட் இன்னைக்கு நடந்ததுக்கு வருத்தமா இருந்தாலும் ரொம்ப வருத்தப்படாம இந்தியாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். இந்தியா ஹோப்ஃபுல்லி நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற நோட்ல இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்க வெற்றி செய்ய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். வரைக்கும் தேங்க்யூ.